19 ஆண்டுகளுக்கு பிறகு தென்காசியில் நேரடியாக பணி நியமனம் செய்யப்பட்ட IAS அதிகாரி சார் ஆட்சியராக பொறுப்பேற்பு. தென்காசி மாவட்டத்தின் புதிய சார் ஆட்சியராக வைஷ்ணவி பால் இன்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார். குறிப்பாக 19 வருடங்களுக்கு பிறகு தென்காசியில் நேரடியாக ஒரு IAS அதிகாரி பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு சக அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் தென்காசி மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக விளங்கி வரும் விவசாய பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளின் குறைகளை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் எனவும் தெரிவித்தார். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஹோண்டா பகுதியைச் சேர்ந்த அவர் 4 முறை UPSC தேர்வு எழுதிய நிலையில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற UPSC தேர்வில் வெற்றி பெற்று இந்திய ஆட்சிப் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு மதுரையில் உதவி கலெக்டராக பயிற்சி முடிந்த நிலையில் இன்றைய தினம் அவர் சார் ஆட்சியராக முதலாக தென்காசி மாவட்டத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் கடைசியாக 1996ஆம் ஆண்டு சுனில் பாலிவால் என்ற IAS அதிகாரி நேரடியாக பணி நியமனம் செய்யப்பட்ட நிலையில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் ஒரு IAS அதிகாரி தென்காசியில் நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.